பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இவங்க 2 பேரையும் ஒன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்பதான் எது போய் எது உண்மைன்னு நமக்கு தெரியும். எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணாலும் மேடம் கர்ப்பங்கிறது தான் உண்மை. போன வாரம் கூட மேடமோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு அருண் சார் பயந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டு போனார்ல. மேடம் கர்ப்பமா இல்லைன்னா டாக்டர் உண்மையை சொல்லிருப்பாங்கல்ல. நீங்க சொல்ற எதையும் நாங்க நம்ப தயாரா இல்ல. எந்த டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நாங்க அவங்க கிட்டே போய் விசாரிச்சுக்கிறோம். டாக்டர் கிருஷ்ணவேணி, பிடி ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர் கிட்ட நானே விசாரிக்கிறேன். நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சது உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். வித்யா, நீ யாருக்கும் இப்ப போன்லாம் பண்ண வேணாம். நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் ரஞ்சிதாவை டாக்டர் கிட்ட கூட்டு போனது உண்மை. அங்க அவளை செக் பண்ணிட்டு குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அப்படி என்ன ஆதாரம் வேணும்? டேய், நீயும் அவளை வாய் மூடு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரஞ்சிதாவை சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்களா? அவன் நெருப்பாளி கொட்டிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்களா பொண்ணுங்க தானே, உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? குழந்தைங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் அதை பத்தி பேசணுமே தவிர வேற யாருமே அதில் தலையிட முடியாது. பொண்டாட்டி கர்ப்பங்கிறத புருஷன் நம்பினா போதும், மத்தவங்க யாரும் நம்பணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. என் பொண்டாட்டி கர்ப்பன்றத நான் நம்புறேன். என் வாரிசு தான் அவ சுமந்துகிட்டு இருக்கா. அத நம்புறதும் நம்பாம போகிறதும் உங்க இஷ்டம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா உங்க சந்தேகத்தால திரும்ப திரும்ப ரஞ்சிதாவை நோகடிச்சுங்கன்னு வைங்களேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு நினைக்காத. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனி ரஞ்சிதா கர்ப்பத்தை சந்தேகப்பட்டதை நிறுத்திக்கோங்க, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அத்தை, ரஞ்சிதா கூட்டு மேல போங்க. ஆமா, உள்ள போலாம். நீ வா. வா ரஞ்சிதா. மாமா என்கிட்ட விடுமா, நான் எடுத்துக்கிறேன். உள்ள வாங்க மாமா, நான் எடுத்துக்கிறேன். இல்ல மேடம், இப்ப சூழ்நிலை சரியில்லை, நான் இன்னொரு நாள் வரேன். சரி, நான் போயிட்டு வரேன் சார். ரஞ்சிதா, ஒரு நிமிஷம். சரியான நேரத்துல வந்து உண்மையை சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நான் நடந்தது தானே சொன்னேன். நான் வரேன் சார். உங்களை கோமதி ரஞ்சிதா கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டா. அவ பேச்சு பார்வை எல்லாமே மாறி இருக்கு. அவ என்ன பேசினாலும் அதுக்கு உள்ள ஒன்று வச்சு வச்சு பேசுறா. அவளும் ரஞ்சிதாவும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்றாங்க, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. லாயரோட விசிட்டிங் கார்டா? இது எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சு? நிச்சயமா இதை நான் எடுத்துட்டு வரல, வேற யார் மூலியமா இது உள்ள வந்துருக்கும். இப்போ கோமதி தான் பேக் எடுத்துட்டு கிளம்புனா, ஒருவேளை அந்த பேக்ல இருந்து கீழே வந்துருக்குமோ? அப்படின்னா கோமதி லாயர் கிட்ட, அப்போ கோமதி தான் இதை எடுத்துட்டு வந்திருக்காளா? லாயரோட கான்டாக்ட் அவளுக்கு எதுக்கு? அண்ணி பேசுங்க. அம்மா, வித்யா, எதுவும் பேசாத. எனக்கு இருக்கிற கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன். ஒவ்வொரு தடவையும் அருண் தான் அந்த ரஞ்சிதா முன்னாடி என்ன தோக்கடிச்சு தலைக்குனிய வைப்பான். இந்த தடவை அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அம்மா,
அந்த ரஞ்சிதா பேசுனது வச்சு நீங்க எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்கம்மா. அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குமா. எல்லாரும் முன்னாலேயே பேசி வச்சுட்டு இங்க டிராமா பண்றாங்கம்மா. போதும் வித்யா, நீங்க சொன்னதெல்லாம் நான் நம்பினதும் போதும், அவ முன்னாடி நான் அசிங்கப்பட்டதும் போதும். நாம ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னா முதல்ல அதை பத்தி நாம ஒழுங்கா விசாரிக்கணும். அது நமக்கு சாதகமா இருக்கும்னு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல நாம இறங்கணும். அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனா இப்படிதான் நடக்கும். நீங்க செஞ்ச தப்புக்கு நான் அவமானப்பட்டு நிக்கிறது தான் மிச்சம். சாரி அத்தை, அண்ணி சொன்ன மாதிரி. போதும் கல்பனா, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏற்கனவே அருணுக்கு அவ மேல அன்பும் பரிதாபமும் பொங்கும். இப்போ அவ மேல அபாண்டமா பழி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அவன் ரஞ்சிதா ரஞ்சிதான்னு உருகுவான். அவனை எப்படி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது? 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு சிக்கலை பண்ணிட்டீங்களே. அம்மா, ரஞ்சிதா விஷயத்துல நாம நிறைய பேசிட்டோம். கல்யாணமானதை மறைச்சிட்டானதானே நீங்க அவ மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லியும் உங்க கோவம் இன்னும் குறையவே இல்லை. ரஞ்சிதாவால தான் உங்க பையன் உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்க. என் மேல வர வேண்டிய கோவம் தான் அவன் மேல திரும்பி இருக்கு. அத கூட என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா அவ கேரக்டர் எப்படிமா உங்களால தப்பா நினைக்க முடியுது? அவ வாடகைக்கு குடியிருந்தப்ப கூட நீங்க தான் அவ கூட நிறைய பழகி இருக்கீங்க. கர்ப்ப விஷயத்துல போயிட்டு அவ பொய் சொல்லுவாளா? அந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்றதுதாம்மா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என்ன தவிர அவ இன்னொருத்தன் கூட பழகிருக்கான்னு நினைக்கிறதே ரொம்ப தப்புமா. யாருக்கோ உருவான குழந்தைய அவ ஏன் குழந்தைன்னு சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி யோசிக்கிறதே கேவலமா இல்லையாமா? அம்மா, ரஞ்சிதா அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. நானும் அந்த பொய்ய நம்புற அளவுக்கு முட்டாள் இல்ல. அம்மா, இந்த விஷயத்துல நீங்க ரஞ்சிதாவை நம்ப மாட்டீங்க, என்ன கூட நம்ப மாட்டீங்க. என் வாழ்க்கையில நான் அதிகமா நம்புறது என் பையனை தான்டா. அந்த நம்பிக்கையில தான் அவ கர்ப்பத்துக்கு நீ காரணமா இருக்க மாட்டேன்னு நான் உறுதியா இருக்கேன். உனக்கு வேணா அது அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நிஜம். அந்த ரஞ்சிதா உங்களுக்கு சாதகமா பேசிட்டு போனாலும் குழந்தை விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். ரஞ்சிதாவை விரட்டிட்டு நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதையும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நீ இந்த அம்மாவை மோசமானவன்னு நினைச்சுக்கோ. அம்மா, நான் இவ்ளோ தூரம் பேசியும் நீங்க நினைக்கிறது தான் சரின்னு நீங்க பிடிவாதமா பேசுறீங்களே. நீங்க ரஞ்சிதாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதால பாதிக்கப்பட போறது ரஞ்சிதா வாழ்க்கை மட்டும் இல்லம்மா, என் வாழ்க்கையும் சேர்த்துதான். அதை மறந்துடாதீங்கம்மா. பா, நான் சொல்றது சரிதானப்பா? அங்க பாருங்கம்மா, நான் சரியா தான் பேசுறேன்னு நார்மலா இல்லாத அப்பாவுக்கே புரியுது. ஆனா உங்களுக்கு அது புரியவே இல்லையம்மா. ரஞ்சிதா, அழாத ரஞ்சிதா.
என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்க. ரஞ்சிதா? எதுக்குமா இப்ப அழுதுகிட்டு இருக்க? உன் கர்ப்பம் பொய்ன்னு நீ வந்த நாள்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி உன் ஃப்ரெண்டு வந்து உண்மையை புரிய வச்சுட்டு போனாங்கல்ல. அதை விட முக்கியமா அருண் உன்னை விட்டு கொடுக்காம எல்லாரும் கூட எப்படி சண்டை போட்டான் பாத்தியா? ஏமா, உன் மேல இருந்த பழியை துடைக்கத்தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? அதை நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். தப்பு பண்ணிட்டோமேன்ற உறுத்தல்ல அவங்க தான் அழணும். பழி விலகிட்டாலும் இவ்ளோ நாளா அதை சுமந்துட்டு இருந்தால, அந்த வலியையும் வேதனையும் அழுதுதாங்க தீர்க்க முடியும். கொஞ்ச நேரம் போனா இவ தானா சமாதானம் ஆயிடுவா. நீங்க கடைக்கு போயிட்டு வந்துருங்க. சரி, பாத்துக்கோ. ரஞ்சிதா, இங்க பாரு. அழாத ரஞ்சிதா. உன் வாழ்க்கைய காப்பாத்திக்க இவ்ளோ பொய் சொல்லி நடிக்க வேண்டியது இருக்கேன்னு நீ தவிக்கிற. எனக்கு புரியுது ரஞ்சிதா. உன் மேல தப்புனா நீ இன்னைக்கே மாட்டியிருப்ப. உன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால தானே கடவுள் சரியான சமயத்துல அந்த எஸ் ரஞ்சிதாவை அனுப்பி உன்னை காப்பாத்திருக்காரு. அத நினைச்சுதான் ரஞ்சிதா நீ மனசை தேத்திக்கணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ரஞ்சிதா. எஸ் ரஞ்சிதாக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா? அவங்க எப்படி கரெக்டா இங்க வந்தாங்க? அவங்க ரிப்போர்ட்டை வச்சுதான் நான் இந்த நாடகத்தையே நடத்திட்டு இருக்கேன். அப்ப அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறது தானே நியாயமா இருக்கும். அதனாலதான் முதல்லயே என் பிரச்சனை என்னங்கறத நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். வித்யா, கல்பனா, என் மாமான்னு 3 பேருக்குமே என் மேல சந்தேகம் இருக்கு. எப்படியோ அந்த ரிப்போர்ட்ல இருந்த ஹாஸ்பிட்டல் பேரை வச்சுட்டு எஸ் ரஞ்சிதா வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க மகாபலிபுரம் வரைக்கும் அந்த ஆள் வந்துட்டான். நீ ஐயோ, ஒரே பேர்ல 2 பேர் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு அண்ணி. அதான் உடனே ஃபோன் பண்ணி அந்த எஸ் ரஞ்சிதாவை அலர்ட் பண்ண. அந்த ஆள் மூலமா கல்பனாவுக்கு விஷயம் கன்வே ஆயிருக்கும். வீட்டுக்கு வந்தா இப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். நாங்க வர நேரத்தை சொல்லி அந்த நேரத்துக்கே அவங்களையும் வர சொன்னேன். அவங்களும் கரெக்டா வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. நீ சொல்றத கேக்குறப்பவே எனக்கு தலையே சுத்துது ரஞ்சிதா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல பிரச்சனை இல்லாம தப்பிச்சிட்ட. அதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, நீ நிஜமாவே அருண் கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? சொல்லிட்டா அண்ணி. ஏன் நீங்க சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, நீ பொய் சொன்னது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியலையேம்மா. நீ கர்ப்பமா தான் இருக்க, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு முன்ன சொன்னதையே தான் இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ணி, கல்யாணத்தை நிறுத்ததா ரஞ்சிதா பொய் சொன்னா அது நியாயம் தான்னு அவர் உண்மையை சொல்லி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல அண்ணி. அப்படி சொல்லிருந்தா அதையே காரணமா வச்சு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சான்ஸ கொடுக்கவே கூடாதுன்னு தான் அவர் அதே பொய்ய சொல்லி என்ன காப்பாத்திட்டார் அண்ணி. நான் பொய் சொன்னேங்கிறத அருண் காட்டிக்கவே இல்ல. உனக்காக இந்த உண்மையை மறைச்சிட்டாங்கறதெல்லாம் சரி. ஆனா அங்க விஷயத்த அவன் கிட்ட சொன்னப்போ அவன் என்ன சொன்னா? என்னை ஏமாத்திட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? கோவப்பட்டு கத்தாம எப்படி ஈஸியா ஏத்துக்கிட்டான்? இங்க பாரு, நீ போன்ல பேசினப்ப எதுவுமே விளக்கமா சொல்லல. இப்பவாவது சொல்லு ரஞ்சிதா. என்ன தண்டிக்கிறதா நியாயம் நீங்க நினைச்சீங்கன்னா அதையாவது செஞ்சிருங்க அருண். நம்ம அழுத காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்கு நான் கோவப்படணும்? நோ கோவம், நோ சண்டை, நோ டென்ஷன், ஆல் இஸ் வெல். இனிமே எல்லாமே ஹாப்பி தான். அவர் என்ன சொல்ல போறாரோன்னு பயந்துதான் நான் ரொம்ப பயத்தோட தயங்கி தயங்கி விஷயத்த சொன்னேன். ஆனா நான் போய் சொன்னதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. கோவமா கூட அவர் என்ன பார்க்கல. பழசெல்லாம் விடு, இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம்னு சொன்னாரு. நான் சொன்னதை அவரு சரியா புரிஞ்சுக்கிட்டாரான்னு எனக்கும் கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு. என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா அருண்னு கேட்டேன். உன் மேல எனக்கு எப்படி கோவம் வரும்னு கேட்டாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காரு. நான் சொன்ன போய்
என்ன உறுத்திடக்கூடாதுன்னு அத பத்தி தப்பி தவறி கூட அவரு பேசவே இல்ல. நீங்க ஃபோன் பண்ணி பேசினதுமே நம்ம அங்கேயே 2 நாள் இருந்துட்டு போலாம் தான் சொன்னாரு. ஆனா வித்யா அண்ணி கோவப்பட்டு கத்தினதுனாலதான் நாங்க முடிவை மாத்திக்கிட்டு இங்க வந்துட்டோம். ரஞ்சிதா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இப்பதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு ரஞ்சிதா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. ஏ ரஞ்சிதா, எந்திரி, நல்லாரு. உன் புருஷனே உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டான்னப்போ இனி எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் துணையோட நீ சமாளிச்சிடலாம். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ரஞ்சிதா. அத்தை, என்ன அத்தை ஆசீர்வாதம் பலமா இருக்கு? வித்யா நீங்க வந்ததும் வராததுமா பஞ்சாயத்து வச்சதுல நாங்க பயந்துட்டோம். சரியான நேரத்துல அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லி ரஞ்சிதாவை காப்பாத்திட்டா. அதை விட நீ இவளை விட்டு கொடுக்காம பேசி சண்டை போட்ட பாரு, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதை நினைச்சுதான் நாங்க சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். அத்தை, ஏன் பொண்டாட்டிக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா? குழந்தைங்கிறது எங்களோட பர்சனல் விஷயம். அது நானும் இவளும் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட விஷயம். சும்மா இவ போய் சொல்றா, டிராமா பண்றான்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வர செய்யாதா? அதான் புடிச்சு கத்தி விட்டேன். இனிமே யாராவது குழந்தை அது இதுன்னு ஆரம்பிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. தேங்க்ஸ் அருண். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு விடு ரஞ்சிதா, நாமளும் சும்மா அதை பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்க வேண்டாம். குழந்தை விஷயத்துல இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ ரிலாக்ஸ்டா இரு, சரியா? சரி அருண், நேரமாச்சு, கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். சரி. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் பாலா, லாயர் சார். பாருங்க சார், ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. வரதுக்கு எப்படியோ ஒரு 6 மணி மேலே ஆகும். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போயிடுறேன். இங்கே வெயிட் பண்ணலாம்ல? பண்ணலாம். உட்காருங்க. தேங்க்யூ. தண்ணி குடிக்கிறீங்களா? தேங்க்யூ. நீங்கள் சாரோட அசிஸ்டண்டா? அப்படியோ சொல்லலாம். ஆனால் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வாதாடுறது நம்ம வேலை இல்லை சார். ஓ, ஓகே. சாருக்கு ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் சார் பார்த்துக்கிறேன். எத்தனை வருஷமா சார்கிட்ட வேலை செய்கிறீங்க? 10 வருஷமா செய்கிறேன் சார். ஓ, ஒரே ஆஃபீஸில் 10 வருஷன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். சார் நல்ல சம்பளம் தராரோ? டீசெண்டான சம்பளம் தான். ஆனால் எங்கள் சாரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்கிட்ட வேலை செய்யறது ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் சார். அதுக்கு தான் இங்கே வண்டி ஓடிட்டு இருக்கேன் சார். நீ பேசுறத பார்த்தாலே பணத்தாசை இல்லாதவர்னு புரியுது சார். இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்கு. சார், ஒரு டீ சாப்பிடலாமா? யாரும் இல்லாத நேரத்தில் ஆஃபீஸை விட்டு வர முடியாது சார். நீங்கள் வேணா போய் குடிச்சிட்டு வாங்க. உங்களை விட்டு நான் மட்டும் எப்படி சார் போய் குடிச்சிட்டு வர முடியும்? டீ எங்கே வர வச்சிருவோம், அதான் எவ்வளோ சர்வீசஸ் இருக்கு. சார், உங்களுக்கு டீயா காஃபியா? எனக்கு டீ தான் சார். சார், ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றீங்க? சமோசா, பிஸ்கெட்டு, பப்ஸு? அதெல்லாம் வேண்டாம் சார், டீ மட்டும் போதும் சார். சார், ஸ்நாக் டைம் சார், ஏதாவது சாப்பிடலாம். இருங்க, நானே ஆர்டர் பண்ணுறேன். சார், சூப்பர் கேரக்டர் சார் நீங்க. இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறோம். ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை சார். என் கேரக்டர் அப்படிதான் சார். சட்டுன்னு எல்லாரும் கூட சகஜமாக பழகிடுவேன். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? நீங்களும் அதை பத்தி சொல்லல, நானும் கேட்கல.
அது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் சார். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல லாயர் வச்சு முடிச்சிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கோமதின்னு ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார் பேரை ரெஃபர் பண்ணாங்க. ம். அவங்களும் ஏதோ கேஸ் விஷயமா சார்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல. சார் நீங்க கேட்கறது சரிதான் சார். அவங்க சார் கிட்ட டிவோர்ஸ் கேஸ்க்காக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். டிவோர்ஸா? டிவோர்ஸா? ம் ஆமா சார். என்னால் நம்பவே முடியல சார். புருஷன் மேலே அவ்வளோ அன்பா மரியாதையாக இருப்பாங்களே, அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை சார். நீங்கள் வேற யாரையோ சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கோமதின்ற பேர்ல வேற எந்த கிளைண்ட்டும் இல்ல. அவங்க டிவோர்ஸ் பிரச்சனைக்காக தான் வந்தாங்க. என்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நீ இந்த நடிப்பு நடிக்கிறிய கோமதி. நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லடி. நானே உன்னை இந்த உலகத்தை விட்டு சாஃப்டாக அனுப்பி வைக்கிறேன். ம், சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேணாம் சார். ஆ அது அவங்க பர்சனல் மேட்டர், ரொம்ப சங்கடப்படுவாங்க. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன். விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். சார் எப்போ வருவாருன்னு சொன்னீங்க? ஒரு 6 மணிக்கு மேல வருவார் சார். ஐயோ, ஒன்றும் இல்லை, 5:30 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் சுத்தமாக மறந்துட்டேன். சரி, நான் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு சாரை பார்க்காம போறீங்களே. இல்லை, இன்னொரு நாள் சார் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ம் சரிங்க சார், வரேங்க சார். வாங்க. சார் உங்க பேர் என்னங்க சார்? குமார். குமார். ஓகே சார்.